என்று சென்றோம். ஆனால் இந்த வருடமும் நாள் தெரிவிக்கப்பட்ட நாள் உடனே பாஸ்டருக்கும் பாஸ்டம்மாவுக்கெல்லாம் தகவல் கொடுத்தோம். இப்படி இந்த நாள் எங்களுக்கு கவுன்சிலிங் இருக்கிறது அப்படின்ட்டு ஆரம்பித்த நாள் தொட்டே நான் காலை 4 மணிக்கு எழும்பி அழுகையோடு ப்ரேயர் பண்ணுவேன். நான் சபை நடுவிலே சாட்சி சொல்லுவேன் என்று. அதனால் எங்களுக்கு இந்த கவுன்சிலிங்கிலையும் 586வது நம்பரு இருந்தாலும் நான் ப்ரேயர் பண்ண, ஆண்டவரே ஒரு மனிதர் கூட எங்களுடைய இடத்தை எடுக்கக்கூடாது, யார் கண்ணிலும் படக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணினேன். ஆனால் ஆண்டவர் 6 இடத்தை யார் கண்ணிலும் காட்டாமல் எங்களுக்காக வைத்த நாங்கள் எடுத்ததுக்கு அப்புறம்தான் மீதி இடங்கள் போனது. 586வது ஆளாக நாங்கள் இருந்தோம். இருந்தால் எங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு இடத்தை தந்தார். நாங்கள் 6 இடம் பார்த்த உடனே எந்த இடம் எடுக்கிறது, எப்படி எந்த ஸ்கூல் போகிறது என்று பழச்சி எடுத்தோம். எது நல்ல ஸ்கூல்னு. ஆனால் அப்படி ஆண்டவர் யார் கண்ணிலையும் காட்டாமல் எங்களுக்காக உதவி செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கத்தரடியனையும் வெளியே சாட்சியாக காய் கத்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் அப்பா அவருடைய தனிப்பட்ட ஜெபத்திலே ஒரு பொருத்தனை செய்திருக்கிறார். நானும் அதை தெரியாமல் நானும் பொருத்தனை செய்திருந்தேன். அதற்காக சபை நடுவிலே நாங்கள் குடும்பமாக சாட்சியாக நிற்கிறோம். என்னுடைய தாயார் ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸாக விழுப்புரம் மாவட்டம், அது மாத்திரமல்ல புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஒரு 8 வருடங்களாக பணியாற்றி வந்தார்கள். ஒவ்வொரு முறை கவுன்சிலிங்கில் நாங்கள் அட்டன் பண்ணும்போது மிகவும் எதிர்பார்ப்போடு அநேக ஒரு மனவாஞ்சியோடு போவோம். இந்த முறையாவது நாங்கள் சொந்த ஊருக்கு சென்று விடுவோம் என்று. காரணம், நாங்கள் தூரதேசத்தில் இருப்பது நிமித்தமாக அநேக யாத்திரைகள், பிரயாணங்கள். நாங்கள் காரில் செல்லும் பொழுது கூட கிட்டத்தட்ட ஒரு 2 முறை நாங்கள் ஆக்சிடெண்ட்டில் ஈடுபட்டோம். அது 2வது முறை அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருந்தது. அதிலெல்லாம் மிகுந்த ஒரு மனவேதனையோடு நாங்கள் இருந்தோம். இந்த நிலை எப்போ மாறும் என்று. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல இருப்பதன் மூலமாக அந்த தண்ணியினால் அப்பாவுக்கு அநேக பலவீனங்கள் வந்தது. அதன் மத்தியில் அநேக நாட்கள் நாங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோம். அப்படி எல்லா சூழ்நிலையும் எங்களை நெருக்கின பொழுதும் கர்த்தர் எங்களை ஒரு பொழுதும் கைவிடவில்லை. ஒரு மிகவும் வாஞ்சியோடு இருந்தோம். இந்த 8வது வருடம் இந்த நிறைவு பெறுகிற இந்த நாட்களில் கவுன்சிலிங் டேட் அறிவித்த அந்த நாள் முதல் நாங்கள் போதகரிடமும் ஆமேன், இந்த சபையில் ஒரு சில விசுவாசிகளிடம் ஆமேன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்திருப்பீங்க. எங்களுக்கு அறிமுகமான எல்லா போதகர்கள் எல்லாரிடமும் நாங்கள் சொல்லி ஜெபித்தோம், பொருத்தனை செய்து ஜெபித்தோம். ஆமேன். அந்த எல்லா முறையும் எல்லாருக்குமே கொடுக்கப்படுகிறது வெறும் 3 நிமிடம் தான் அந்த பிளேஸை செலக்ட் பண்ணுவதற்காக. ஆனால் அந்த நாளில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு 10 நிமிடம் கிட்டத்தட்ட கொடுக்கப்பட்டது. அந்த 6 ஸ்கூல்லையும் விசாரித்து அவர்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்கூலை எடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு 2 காரியங்களுக்காக நான் பொருத்தனை பண்ணினேன். என்னுடைய அக்காவுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். ஒரு நல்ல ஒரு கற்பத்தின் கனி கிடைக்கும் பொழுது, இந்த ஒரு 3 காரியம் நிறைவேறும் பொழுது நான் சபையிலே சாட்சியாக நிற்பேன் என்று அக்காவுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நல்ல ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்தார். அவர்கள் இப்போ துபாயில் இருக்கிறாங்க. மாதிரி அப்பாவுடைய வயிற்று பகுதியில் ஒரு பலவீனம் வந்தது, கிட்னி பகுதியில். ஆனால் அதன் மத்தியிலேயே நாங்கள் மிகவும் ஒரு பாரத்தோடு ஒரு ஜெபித்தோம். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இந்த நாட்களில் அதில் ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு பரிபூரண ஒரு விடுதலைக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க கேட்டு என்னுடைய எளிய சாட்சியை முடிக்கிறேன். ஒரு வசனத்தை மட்டும் வாசி. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம்.